நடிகை மஞ்சு வாரியர் அவர்களிடம் மலையாள நடிகை ஒருத்தவங்க 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கதான் இப்போ மலையாள திரையுலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். மலையாள திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருவதன் நடிகை மஞ்சு வாரியர் தமிழில் அசுரன், துணிவு போன்ற திரைப்படங்களில் நடித்தது மூலம் தமிழ் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். தற்சமைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் உருவாகி வேட்டையின் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியா மஞ்சு வாரியர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் நடிகை மஞ்சு வாரியர் நடிகை அப்படிங்கிறத தாண்டி மலையாள திரையுலகில் திரைப்படங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நடிகை மஞ்சு வாரியர் பூடிஜி என்ற திரைப்படத்தை தயாரித்து அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. கூடவே சீத்தல் தம்பி என்ற நடிகை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கான ஷூட்டிங் டைமில் சீத்தல் தம்பிக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங் காட்டுப்பகுதியில் நடந்திருக்குது. சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் போது சீத்தல் தம்பிக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. எர்ணாகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பல மாத சிகிச்சைக்கு பிறகு இப்போ சீத்தல் தம்பி வீடு திரும்பியிருக்காங்க. இந்த நிலையில் புடைச்சி திரைப்படம் நேற்று வெளியானது. நடிகை சீத்தல் தம்பி நடிகை மஞ்சு வாரியரிடம் இழப்பீடு கிட்ட நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன இருக்குன்னா, புடைச்சி திரைப்படத்திற்கான ஷூட்டிங் நடக்கும்போது போதிய பாதுகாப்பு வசதி இல்லாதனால தான் எனக்கு காலில் காயம் ஏற்பட்டுச்சு. நான் காலில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது தயாரிப்பு நிறுவனம் எனக்கு 1,50,000 ரூபா மட்டும்தான் பணம் கொடுத்தாங்க. வேறு எந்த ஒரு உதவியும் செய்யலை. அதனால் எனக்கு காலில் காயம் ஏற்பட்டுன்னா வாழ்நாள் முழுதும் சில பிரச்சனை இருக்கலாம் என மருத்துவர் சொல்லியிருக்காங்க. என்னுடைய திரையுலக வாழ்வே கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இழப்பீடாக 5.75 கோடி ரூபாய் இழப்பீடாக தயாரிப்பு நிறுவனம் தரணும். 1 மாதத்துக்குள்ளே தரணும். அப்படி தரலண்டா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ மலையாள திரையுலகில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை மேகா ஆகாஷுக்கும் சாய் விஷ்ணுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும் நிலையில் தற்சமயம் திருமணத்துக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நடிகை மேகா ஆகாஷ். ஆமாங்க, நடிகை மேகா ஆகாஷுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி திருமணமா. இப்போ திருமண அழைப்புதல் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கட்டமாக நடிகர் ரஜினிகாந்த் வீட்டிற்கு சென்று நடிகை மேகா ஆகாஷும் சாய் விஷ்ணுவும் திருமண அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பற்றி எங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.